உட்காரணும். உட்காந்தாக்க அதுலேருந்து எப்படி டேக்கிள் பண்ணணுங்கிறத நம்ம கற்றுண்டு ஜெயிச்சு வந்துடணும், எப்படியாவது மேலே வந்துடணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த யோகம் கிடச்சிடும். இந்த யோகம் கிடச்சிதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சோர்வற்ற ஒரு நிலை கிடைக்குமா, அவங்களுக்கு தைரியம் கிடைக்குமா, உற்சாகம் இருக்கும், உள் சித்தம், அந்த உள்ள எப்படி நம்ம என்னென்னலாம் நம்ம செஞ்சால் நம்மளுக்கு பாவமற்ற ஒரு நிலைமை கிடைக்கும் அப்படிங்கிறது கிடைக்குமா. ஸோ இந்த மாதிரி அப்புறம் ஆத்மாவுக்கிட்ட நான் ஜாயின் ஆகும் ஒரு அளவுக்கு எனக்கு பகவான் எனக்கு ஃப்ரெண்டாகவே இருக்கார், எனக்கு எல்லாத்துலேயும் கைட் பண்ணிட்டு வரார் அப்படின்லாம் நான் நினைக்கிறது. இந்த மாதிரிலாம் நினச்சி ஒரு ஜாலியாக இருந்துட்டுருக்கான்னு சொன்னால் அவன் நிச்சயமாக அந்த ஒரு நிலைக்கு வந்துட்டான்னு அர்த்தம். ஹி ஹாஸ் ஒன் ஹி இஸ் த யோகி அப்படின்னு சொல்கிறார். அண்டு இந்த எல்லா விதத்துலேயும் இந்த மாதிரி இருக்கிறவன் என்னையே தான் எல்லாத்துலேயும் என்னை பார்ப்பான் அப்படிங்கிறார். என்னையே காண்கிறான் அப்படின்னு சொல்கிறார். எந்த இதில் பார்த்தாலும் கல்லோ மண்ணோ உயிரினமோ உயிர் இல்லையோ எல்லாத்துலேயும் என்ன அவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட அவனுக்கு நான் காட்சி கொடுக்காமல் இருக்கிறதில்ல. அதே மாதிரி எனக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தனை பார்க்காம இருக்க முடியாது, நிச்சயமாக என்னோடய கண்லேயும் அவன் பட்டுருவான் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் நடந்துட்டுருக்கு. யார் இந்த மாதிரி இருக்காங்களோ, நல்ல யோக நிலையில் நல்ல இதுவாக நல்ல மேலே மேலே உயர்ந்துட்டுருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க கண்ணில் நான் படாமையும் போகிறதில்ல, அதே மாதிரி என் கண்ணுக்கு அவங்களும் படாமல் போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு ஒரு இது பார்த்தா நம்ம ஒரு பிரம்மதேவர் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கிறச்ச குழந்தையாக இருக்கிறச்ச நிறைய குழந்தைகளோட விளையாடிட்டு இருந்தாராம். அப்போ அவர் இந்த விரல் இடுக்கலெல்லாம் நிறைய ஊறுகாலாம் வச்சுட்டு நடுவில் உள்ளங்கையில் சாப்பாடு வச்சுட்டு அந்த மாதிரி எல்லா குழந்தைகளும் ஒருத்தருக்கு ஊட்டின்ட்டு இப்படிலாம் இருக்கிறதெல்லாம் பார்த்த உடனே பிரம்மதேவருக்கு ஒரே இதுவான். உடனே எல்லா குழந்தைகளையும் இது பண்ணி அட்ராக்ட் பண்ணி கவர் பண்ணி எடுத்துன்னு போய்டுறாரு அவரோட லோகத்துக்கு. எடுத்துன்னு போய் வச்சுட்டுறாராம். அந்த டைமில் இவர் ஸ்ரீகிருஷ்ணர் இதை பார்த்துட்டு இது என்ன இப்படி பண்ணிட்டாரே இந்த பிரம்மதேவர்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைகளோட ரூபத்தில் தானே எல்லா குழந்தையும் ஒவ்வொரு குழந்தையாக மாறி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அந்த அம்மா அப்பாவெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி இருந்ததாக ஒரு இது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறச்ச பிரம்மதேவர் தான் செஞ்ச தப்பை உணர்ந்து கிடுகிடுன்ட்டு அந்த குழந்தைகளை ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட சாரி கேட்டுட்டு திருப்பி கொடுத்துட்டதா, ஸ்ரீகிருஷ்ணர் தான் இது தெய்வம் தான் ஸ்ரீகிருஷ்ணராக இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சு பரமாத்மா கிட்ட சாரி கேட்டுட்டு அந்த குழந்தைகளெல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டதா ஒரு இது உண்டு. அப்போ என்ன, அவர் எல்லார் கண்களுக்கும் புலப்படுறாரே இப்போ எல்லாருக்கும் கண்ணுக்கும் குழந்தையாக போய் நின்று இருக்காரே. அந்த மாதிரி இந்த கோபிகைகள் சொல்கிறாராம். அந்த ஒரு கோபிகை ரொம்ப அழகாக அதை கவிதையெல்லாம் எழுதியிருக்கா. அதெல்லாம் சொல்லி